நல்லதா 3 விஷயத்துல கன்னி ராசிக்காரர்களுக்கு நான் முதல்ல சொல்ல வேண்டியது 9ல இருந்த குரு 10ல வந்திருக்கார். 10ல குரு வந்துச்சுன்னா பட்டத்துல மாற்றம் வரும், பதவியில மாற்றம் வரும், பேர்ல மாற்றம் வரும், புகழ்ல மாற்றம் வரும். கண்டிப்பா அடுத்த 10 மாசத்துல உங்களுக்கு ஒரு வேலை மாறும், இடம் மாறும், தொழில் மாறும் அல்லது பொறுப்பு மாறும். நல்ல விஷயமா பார்க்கறது 2ல குரு அற்புதமா பார்க்கறாரு. அதுல முதல் விஷயம் குடும்பத்துல நிம்மதி, அமைதி, சந்தோஷம் பெருகும். தனவரவு இருக்கும். படிக்கிற பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா நல்லா படிச்சு விரும்பிய துறையில மார்க் எடுத்து நல்ல அழகான சீட்டு கிடைக்கும் உங்களுக்கு. உங்க வார்த்தைக்கு பலம் சேரக்கூடிய காலம். குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமும் சரியா. 2வது முக்கியமான விஷயம் 4வது இடத்தை குரு பார்க்கிறார். கன்னிராசி கண்டிப்பா மண்ணு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, வண்டி வாகனம் வாங்குறதுக்குரிய வாய்ப்பு இந்த காலத்துல இருக்கு. தொழில ஏற்கனவே டல்லா இருக்கு, இன்வெஸ்ட் பண்ணிட்டு லாபம் பார்க்கல நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா இந்த பீரியட் லாபம் தரக்கூடிய பீரியடாக அமைய போகுது. அதற்கடுத்தது அம்மாவோட உடம்புல பிரச்சனை, சொந்த ஊருக்கு போக முடியல, சொந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியலன்னு நினைச்சவங்க எல்லாம் சொந்த வீட்டுக்குள்ள குடி போகக்கூடிய அமைப்பு உண்டு. கன்னிராசிக்காரர்களுக்கு முக்கியமான விஷயம் கடந்த காலகட்டத்தில் தொந்தரவு பண்ணது கடன் நெருக்கடி, கடன் தொல்லை, உடல் ரீதியான பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்தது. அப்ப 6 குரு பார்க்கிறார். 3வது விஷயமா நான் சொல்ல போறது 6 குரு பார்க்கறதுனால உடம்பு தெளிவாக போகுது, மனசு தெளிவாக போகுது. அடைக்க முடியாத கடனெல்லாம் நீங்க அடைச்சே தீருவீங்க. உங்களை யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்க எல்லாரும் உங்கள்கிட்ட சரணடைவாங்க. மறைமுகமா இருந்த போட்டி பொறாமை எல்லாமும் உங்களை விட்டு விலக போகுது. ஸோ இந்த 3 நல்ல விஷயங்களும் உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவே சூப்பரா இருக்க போகுதுன்னு தான் சொல்லுவேன். ஒரு விஷயத்துல கவனம், 10ல குரு, வேலையில கவனம், தொழில கவனம், கெட்ட பேர் வராம நீங்க பார்த்துக்கணும். நீங்க நல்லது செஞ்சாலும் உங்களை எப்படியாவது கெடுக்கலாமான்னு சொல்லி மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் நிதானமா இருந்துட்டா போதும். இதை போல வீடியோவை நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.